ஆனா மக்களே நம்ம ஒண்ணு சொல்லி ஆகணும், கண்டிப்பா நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் பயங்கரம், சத்தியமா சொல்றேன். வெறித்தனம் லோ பட்ஜெட் பிக் பாஸ் நடத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து பெரிய விஷயம். எந்த ஒரு டாஸ்க்குமே இல்ல, பெரிய லெவல் டாஸ்க் எதுவுமே கிடையாது. பிசிக்கல் டாஸ்கோ இல்ல பொம்மை டாஸ்க் மாதிரி ஏதோ பெரிய லெவல்ல செட் போட்டு ஒரு டாஸ்கோ எதுவுமே வைக்காம வெறும் வாய்ஸ் சண்டையை வச்சே 105 நாள் ஓட்டிருக்காங்கன்னா அது வேற லெவல் தான். தரமதா மக்கள், தரமதா ஒத்துக்கிட்டே ஆகணும் கண்டிப்பா தானே. ஏன்னா ஒரு டாஸ்க்கும் பெருசா இல்ல, எந்த ஒரு டாஸ்க்குமே இல்ல. சும்மா சின்னதா காலைல வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒண்ணு வச்சாலே அதுல வாய்ஸ் சண்டையா அது ஒரு நாள் ஃபுல்லா ஓடிடும். சோ வாய்ஸ் சண்டையில மொத்த சீசனை கொண்டு போயிருக்காங்க. சோ அது மட்டும் இந்த ஃபினாலே பாருங்க, நமக்கு பெருசா ஆர்வமாவே இல்ல. எனக்கு சத்தியமா பெருசாலாம் ஒரு ஹைப்பே இல்ல. பட் ஒரு சின்ன ஹைப் இருக்கு. என்னன்னா அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு நபர் கப்ப தூக்கும் போது சைட்ல இருக்க தற்கொலை மூஞ்செல்லாம் பார்க்கணும், அதுக்கு மட்டும் தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். மத்தபடி எனக்கு பெருசாலாம் ஒரு இன்ட்ரெஸ்டா இல்ல. சோ அது மட்டும் இன்னொன்னு சொல்லி ஆகணும், எல்லா சீசனும் கவனிச்சுன்னா இந்த சீசன் கடைசியில வந்து இந்த மிட் வீக் எலெக்ஷன் நடக்கும்ல, அது கொஞ்சம் டிஃபரெண்டா நடக்கும். இப்ப லாஸ்ட் சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அசிம் சீசன் அப்போ மிட் வீக் எலெக்ஷன் அந்த கடைசி 2 நாளைக்கு முன்னாடி நடக்கும் போதெல்லாம் ஒரு ரேப் மாதிரிலாம் வெளியே செட் பண்ணி மேல கீழே போயிட்டு மாதிரி ஒரு டிஃபரெண்டா வச்சு அதுல ஒரு சாங் எல்லாம் போட்டு அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி ஹைப் ஏத்தி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசி நாள் போக போக அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மிட் வீக் எக்ஸ்ட்ரா கதவை திறங்க, கதவை திறக்கலையா நீங்க அவுட் வெளியே வாங்க. சரி அடுத்த மிட் வீக் எக்ஸ்ட்ரா சரி போட்டு எதுக்கு ரொம்ப பெருசா செட்டு போட்டுக்கிட்டு எதுக்கு மிட் வீக் எக்ஸ்ட்ரா வாங்க கையோட உங்களை கூட்டு போயிருக்காரு. கமல் சார் வீட்டுக்குள்ள போயிருக்காரு. சோ இந்த வகையில எனக்கு தெரிஞ்சு வெளியே போக போறது தினேஷ் அண்ட் நம்ம விஷ்ணு அவர்கள் தான் முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே போறது அபிஷியலா நியூஸ் வந்துருக்குது. சோ அதுக்கப்புறம் 3 பேர் வந்து ஸ்டேஜுக்கு போவாங்க. அதுல இருந்து நம்ம மாயா அவர்களை கழட்டி போட்டு உன் கேங் கூட போய் உட்கார அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்களா. நீங்களே ஒத்துக்கோங்களா, இந்த சீசன் வந்து ரொம்ப மொக்க தானே. ஏன்னா பெருசா அவங்க காசு செலவு பண்ணவே இல்லை. லோ பட்ஜெட் பிக் பாஸ் அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு டாஸ்க்லாம் வைக்கும்போது அந்த டாஸ்க்ல கீழே செட் பண்ணிருக்க மோட்டர் சுத்தல, கூட 1000 ரூபாய் போட்டு தான் நல்ல மோட்டரே வாங்கிருக்கலாம். உடப்பு கட்டில போய் ஓட்ட மோட்டர் வாங்கிட்டு வந்து வச்சு ரொம்ப மொக்கையா தான் டாஸ்க் கொண்டு போனா. இந்த சீசனை பொறுத்த ரொம்ப மொக்க தான். பட் இருந்தாலுமே வன்மம், டாக்ஸிக், வாய்ஸ் சண்டை இந்த மாதிரி வச்சு இந்த சீசனை கொண்டு போயிட்டாங்க. சோ கமல் சார் வீட்டுக்குள்ள வர போறாரு போல, போய் எல்லாருக்கும் ஏதோ புக் சம்திங் எழுதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் பில்டிங் மாதிரி ஒரு இது மாதிரி கொண்டு கொடுக்குறாங்க. அது வந்து வீடா இல்லாட்டினா இந்த பிக் பாஸ் வீட்டுக்கான ஒரு பொம்மை வீடு மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ரொம்ப மொக்கையா தான் கொண்டு போறீங்க. கடைசி நாள் கூட ஒரு ஹைப் இல்லையா அவங்க கிட்ட, கடைசி நாள் கூட ஒரு ஹைப் எல்லாம் போயிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல ஒண்ணு சொல்லி ஆகணும், அர்ச்சனா கப்பு வாங்க கூட போர்த்தி நிறைய பேர் போராடுறாங்க. அர்ச்சனா கப்பு வாங்கினா அது மிகப்பெரிய இதுவான். மாயா தான் கப்பு வாங்கணுமா, மாயா கப்பு வாங்கினா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 8 பேர் ஜெயிச்ச மாதிரியா. அந்த 8 புண்ணாக்கு ஜெயிச்சாருன்னா ஜெயிக்காட்டி எங்களுக்கு என்னடா, அது 8 புண்ணாக்கு ஜெயிக்கிறதுக்கு மாயா ஜெயிக்கணுமா, அதுக்கு வேற முட்டு வேற. இவ்வளவு கமல் சார் நீங்க வந்து கடைசி நாள் கடைசி வரைக்கும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நல்ல ஒரு ஹியூமனுக்கு கொடுப்பீங்க நான் நம்புறேன். நல்ல ஒரு ஹியூமனுக்கு தான் கொடுக்குறாங்க. அடுத்த குடும்பத்தை பத்தி இழிவா பேசாம, அடுத்த பத்தி கெட்டவாத்த பேசாம நல்லபடியா இருந்த ஒரு ஹியூமனுக்கு தான் கப்பு கொடுக்குறாங்க. நீங்க ரொம்ப கதறாதீங்க, ரொம்ப அப்படியே நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவோம் மேடம், நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான மாதிரி கண்ணாடினா போட்டு என்னத்தையா போட்டு கோவிட் நடக்கிறது. கடைசி நாள் வரைக்கும் வன்மம் கதறிக்க, நைட்டு பூரா கதறிவிக்க, அப்புறம் நாளைக்கு ஒரு ட்விட்டை போட்டு கதறிவிக்க, அப்புறம் உங்க ஸ்குவாடு மொத்தமா உட்காந்து எதனா வீடியோ போட்டு கதறிவிங்க. அவ்வளவுதானே அவ்வளவுதானே. இதை போட்டு என்ன பெருசா பேசிக்கிட்டு சோ வேஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொல்றதுக்குள்ள